ஹாய், நான் இப்போ உங்களுக்கு கொண்டக்கடலை வடை வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு வெள்ளை கொண்டக்கடலை ஒரு ஊர்னா இவ்வளோ வரணும், அந்த அளவு. இந்த வழக்கம் போல் 8 hours to 10 hours ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஊற வச்சோம்னா இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு 4 வடை சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா, உப்பு, வடை சுடுறதுக்கு எண்ணெய், இவ்வளவுதான். இதை வந்து இப்போ வெங்காயம், இது இந்த பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு. இதை போட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா ஊறி இருக்குல்ல, அதனால் நல்லா ஆட்டுப்பட்டுரும். தண்ணி ஊற்றாமல் இந்த வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் குறப்பாக ஆட்டுங்க. குறப்பான்னா 1-2 இல்லை ஆட்டணும். ஆனால் ரொம்ப பேஸ்ட் ஆட்டிடாதீங்க, நம்ம ஆமை வடைக்கு ஆட்டுற மாதிரி தான். இந்த பெருஞ்சீரகம், சீரகம் ஒன்றும் போட வேண்டாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாமா இப்போ? அரைச்சிட்டு எண்ணெய் காட்டுங்க எப்படி. இந்த மாவு பார்த்தீங்களா, இந்த அங்கங்கே கூட குறன்னு இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இதை ஒன்றா எடுத்துருவோம். இது ரொம்ப நேரம் ஊற வச்சா இப்படி குறன்னு அரைக்கிறது வந்து நமக்கு வரும், நல்லா நல்லா வரும். இப்போ போடுற எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் காய இதில் வச்சுருங்க. இது வந்து நான் ஒரு தடவை துபாயில் ஷீத்தல் இருக்கும்போது ஃபிலாஃபில்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இது கொண்டக்கடையில் ஊற வச்சதை வந்து வடை மாதிரி போட்டு, ஆமை வடை மாதிரி போட்டது தான் அப்படின்னு தெரிஞ்சது. நல்லாவே இதாகட்டுமா? நல்லா சூடாகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரு வரும். உங்களுக்கு தெரியும், ஆமை வடை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, நல்லா பார்த்ததுமே இது நல்லா வெந்திருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி இதை வந்ததும் எடுத்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு இது டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி கூட உங்களுக்கு இது அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடுங்க. நல்ல ஈவினிங் டைமில் நல்ல அருமையான ஸ்நாக்ஸு. கொண்டக்கடலையை வந்து சுண்டல் சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா இப்படி ஊற வச்சு வடை தட்டி, இங்கே இதுக்கு பேர் துபாயில் மாதிரி வச்சிடலாம், ஃபிலாஃபில் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னா என்னவோ நம்ம பிள்ளை என்னமோ தனியாக செஞ்சுருக்காளே அப்படின்னு நினைப்பாங்க அம்மா. அப்புறம் போல ஆமாவோட மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அருமையான ஃபிலாஃபில் அப்படிங்கிற கொண்டக்கடலை வடை ரெடி. பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக. சூப்பராக இருக்குது. இந்த மாவு வந்து கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக இவ்வளோ இருக்குது அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம சுட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட தூக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு செய்யலாம். இது ஒரு நாள் பார்ட்டி வைக்க போகிறீங்க அப்படின்னா நான் முந்தின நாள் நாளைக்கு சாயந்தரம் பாப்பாவுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு இதை வந்து ஸ்டார்டர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையிலே ஆட்டி வச்சுட்டு, முந்தின நாள் ஆட்டி வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம்.